வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு குக் வித் கோமாளியில் ரோஷினி அவங்க பண்ண பன்னீர் மில்லட் டேக்கோஸ் தான் பார்க்க போகிறோம். டேக்கோஸ் அப்படின்றது ஒரு மெக்சிகன் ஸ்டைல் ஃபுட். இது அவங்க யூஸ்வலாக சோள மாவு அப்படி இல்லைன்னா கோதுமை மாவில் பண்ணுவாங்க. பட் நாம் இன்னைக்கு ஒரு செம்ம ஹெல்த்தியாக மில்லட் வச்சு ட்ரை பண்ண போகிறோம். ஸோ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு ஒரு அரை கப் அளவுக்கு சாமை எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த மில்லட்டில் வேணாலும் இதை ட்ரை பண்ணலாம், சூப்பராக வரும். நான் அரை கப் அளவுக்கு சாமையை ஆல்ரெடி கழுவி நல்லா காய வச்சுட்டேன். இப்போ காய வச்ச சாமையை ஒரு ஜாரில் சேர்த்துட்டு நம்ம அரைச்சிக்க போகிறோம். இந்த மாதிரி நல்லா பவுடர் பண்ணி எடுத்திருக்கேன். இதை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கிறேன். இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். இப்போது நார்மலாக நம்ம சப்பாத்திக்கெலாம் தண்ணி ஊற்றி பிசைவோம்ல, அந்த மாதிரி தான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட மாவு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா ரவுண்டாக தேய்ச்சிக்கோங்க. நார்மலாக நம்ம சப்பாத்தி தேய்ப்போம்ல, அந்த மாதிரி தான். இப்போ இந்த மாதிரி ஒரு மூடி வச்சு நான் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கிட்டேன். அடுத்து பேனில் கொஞ்சம் ஆயில் சேர்த்து இந்த மாதிரி 2 சைடு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஜென்ரலாக டேக்கோ ஷீட் பார்த்தீங்கன்னா அவங்க டீப் ஃப்ரை பண்ணுவாங்க. பட் நாம் மில்லட் சாப்பிட்றதே ஹெல்த்தியாக இருக்கணும்னு தான். ஸோ நான் டீப் ஃப்ரை பண்ணாமல் பேனில் தான் 2 சைடையும் குக் பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியான ஷீட் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அவனில் வச்சு பேக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆயிலில் போட்டு கூட ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 2 சைடுமே நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து இந்த டேக்கோஸ்க்கு ஒரு க்ரீன் ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். ஜாரில் கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா சேர்த்துருக்கேன். கூட ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணி விட்டு இதை நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு பவுலில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மயோனைஸ் எடுத்துக்கோங்க. நான் மயோனைஸ் ரெடி பண்ணும்போது இதில் ஆரிகானோ அண்ட் கார்லிக் எல்லாம் சேர்த்துட்டேன். உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் மயோ பிடிக்குமோ நீங்கள் அது கூட எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிறத இதோட சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் மொத்தமாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு அந்த மின்ட் ஃப்ளேவர்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், நம்மளோட க்ரீன் மயோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம ஃபில்லிங் பண்ணிடலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் கொஞ்சமாக பூண்டு சேர்த்துக்கிறேன். இப்போது 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துடலாம். கூடவே ஒரு பாதி குடமிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். வரமிளகாயை நான் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அரைச்சி வச்சுருக்கேன். எனக்கு அது கிட்டத்தட்ட 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துச்சு. ஒருவேளை உங்ககிட்ட அது இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மல் மிளகாய்த்தூள் கூட சேர்த்துக்கலாம். இதை ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு வதக்கிக்கோங்க. அடுத்து பன்னீர் ஒரு 1.5 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் பன்னீர் க்யூப்ஸ் யூஸ் பண்ணுறீங்கனாலும் ஓகே தான். பட் இந்த ரெசிபி பொறுத்த வரைக்கும் அவங்க பீஃப் அண்ட் சிக்கனில் செய்வாங்க. அதுவும் இந்த எலும்பே இல்லாமல் கொத்துக்கறியாக இருக்குல்ல, அதுதான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம அதை ரீப்ளேஸ் பண்ணி இந்த மாதிரி பன்னீரில் செய்கிறதுனால நான் உதிர்த்து வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் க்யூப்ஸாக கூட போட்டுக்கலாம். இப்போ இதில் நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் அண்ட் கடைசியாக கொஞ்சமாக ஆரிகானோ சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட பன்னீர் ஸ்டஃபிங் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக ஒரு சால்சா பண்ணிடலாம். கிட்டத்தட்ட ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கிறேன். இது கூட கொஞ்சமாக தக்காளி சேர்த்துக்கோங்க. அடுத்து 1 கப் அளவுக்கு மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கிறேன். ஒருவேளை உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் வெள்ளரிக்காய் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன் அண்ட் கொஞ்சமாக உப்பு அண்ட் கொஞ்சம் ஆரிகானோ சேர்த்துக்கோங்க. உப்பு நீங்கள் எப்போ சர்வ் பண்ண போகிறீங்களோ அதுக்கு முன்னாடி சேர்த்துக்கோங்க. இல்லை ஃபஸ்ட்டே சேர்த்துட்டிங்கன்னா அந்த வெங்காயம்லாம் தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும். இப்போ நம்ம பிளேட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம பண்ணி வச்சுருக்க அந்த டேக்கோ ஷீட் மேலே கொஞ்சமாக அந்த க்ரீன் கலர் மயோவை ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. அடுத்து நம்மளோட பன்னீர் ஸ்டஃபிங் வச்சிடலாம். நான் கிட்டத்தட்ட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வச்சுருப்பேன். இப்போது நம்ம மாங்காய்லாம் போட்டு பண்ண அந்த சால்சா இருக்குல்ல, அது கொஞ்சம் மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான், நம்மளோட சூப்பர் ஹெல்த்தியான பன்னீர் மில்லட் டேக்கோஸ் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.